ஒரு சின்ன வேலை வந்து முடிச்சு அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ முடிச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே அடுத்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண உட்காந்தாச்சு. இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற டிடபிள்யூஸ் வந்து இந்த பவுச்சுக்குள்ளே தான் இருக்குது. இதில் இருக்க லோகோ என்னன்னு சொல்லி யாருக்கா தெரியுமா? இது வந்து பெரிய பெரிய ஆடியோ ஃபைல்ஸ்க்கு இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இந்த லோகோ வந்து ஃபோக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டோட லோகோ. இது வந்து இங்கே ஒரு ஒரு பிகினர் ஆடியோ ஃபைல்ஸ் ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பிராண்டை வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பிராண்டோட ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து அந்த பிராண்டோட இருக்கிறதுலே லோ எண்ட் ப்ராடக்ட். ஆனால் அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்தா அந்த காசுக்கெல்லாம் மேலே பர்ஃபார்ம் பண்ணும். கொடுக்குற காசுக்கு மேலேயே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி என்ன டிடபிள்யூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டான ரிவ்யூ தான். ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ. இது மேலே ஒரு லெதர் ஃபினிஷ்மே கொடுத்துருக்காங்க. இதை நேரில் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சின்ன லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஓகே, ரியல்மி சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்த அவங்க வந்து நிற்கிற இடம் இருக்குது தெரியுமா? அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இன்றைக்கி இந்த டிடபிள்யூஸ் வந்து நான் கண்டிப்பாக ரிவ்யூ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த தலைவனை எந்த ப்ராடக்ட், அதாவது ஒரு 4000 ஒரு 6000க்குள்ளே ஒரு மிட்ரேஞ்ச் டிடபிள்யூஸ் ரிவ்யூ பண்ணுற இடத்துல வந்து தலைவரை சும்மாவே போட்டு தாக்குன்னு தாக்கிடுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, கடைசியில் தலைவன் அந்த சவுண்டில் வீக் அப்படின்றவாங்க. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவன் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பேஸ் ஓவராக இருக்கான், தலைவர் போகிற போக்கில் ஒரு எட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லா வீடியோவும் அதுதான். அந்த OnePlus Buds 4, JBL Tune Beam 2, அப்புறம் வேறு என்ன, ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ, அப்புறம் இவனோட அது என்னது, அது ஏதோ இன்னொரு பிராண்டெல்லாம் வரும், அது போட்டெல்லாம் பேசும்போதெல்லாம் தலைவனை அடி நடிக்கிறாங்க. நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன் என்னன்ட்டு. ஆக்சுவலாக ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ, ஆக்சுவலாக நான் ஏர் 3S வரேன். 4ல் என்னது பட்ஸ் ஏர் 5 ப்ரோ, ஏர் 6 ப்ரோ, இது எல்லாமே கேட்டிருக்கேன். பட் ரியல்மி இந்த டைம் வந்து எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்டெப்பு வந்து ரொம்ப பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். 5 வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 6 வந்து கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரே டிடபிள்யூஸை அது ரீபேக்கிங் பண்ணி கலர் பெயிண்ட் அடித்து மாற்றி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பட் ஆனால் இந்த டைம் வந்து பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாத்துலேயும் என்னென்ன லேட்டஸ்ட் இருக்கோ தலைவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே கொண்டு வந்திருக்காப்புல. சூப்பராக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா டுயல் டிரைவர் 11mm + 6mm டிரைவர். ஒவ்வொரு டிரைவருக்கும் செப்பரேட்டாக டேக் இருக்குது. அதாவது OnePlus Buds 4, OnePlus Buds Pro 3 இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண அதே டெக்கை வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் குறை சொன்ன மாதிரி உண்மையிலே ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்குது. கொடுக்குற காசுக்கு என்ன லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, அதாவது நீங்கள் ஒரு கம்மி ரேட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து கண்டிப்பாக உங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். உங்களுக்கு பேக் டு பேக் டெஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னா OnePlus Buds 4 இல்லை இந்த மாதிரி JBL Tune Beam 2 இதெல்லாம் பேக் டு பேக் டெஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். அந்த அளவுக்கு தான் அந்த ஏபி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் தலைவன் வேறு ரகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுவான். அது வந்து எனக்கு வந்து நான் கேட்கும் போதே நான் ஃபீல் பண்ணிட்டேன். உண்மையாலே ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ். நான் அந்த பாயிண்ட் அவ்வளோதான். ஆனால் நிறைய பேருக்கு பேஸ் ஹெவி தான், எல்லாமே பேஸ் ஹெவி தான். நம்ம ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் சில இடத்துல தெரிஞ்சுது. ஆனால் ரியல்மி போக 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 நிறைய இடத்துல டிஃப்ரென்ஸ் காட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த ஈக்குவலைசர் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல குறை சொல்லுவாங்க. ஆனால் அந்த இதை வச்சு ரியல்மி, ஆனால் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரியல்மி சூப்பராக இருந்தது. நான் 2-3 டைம் கீழே போட்டேன். ஆனால் கேஸில் எங்கேயுமே ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்டடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கால் குவாலிட்டி கேட்குறீங்க. நான் முக்காசி இதெல்லாம் போடும்போது எவனும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான். நம்ம யாருக்கு ஃபோன் போட்டு என்னத்தை பேசுறது அப்படின்ட்டு நான் முக்காசி கால் பேசலை. ஆனால் 2-3 டைம் இப்போ ரீசெண்டாக பேசினேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய பஞ்சாயத்தும் இல்லை கால் குவாலிட்டிலையும். அந்த சிங்கிள் டேப், டபுள் டேப் இதெல்லாமே நல்லா இருக்குது. வேறு என்ன சொல்லலாம், அந்த மல்டி பாயிண்ட் டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது, நியர் டிடெக்ஷன் இருக்குது. எல்லாம் ஹை எண்டில் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ, அதாவது இவங்க ரியல்மி ஒன் ப்ளஸில் ஹை எண்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. யாருமே இந்த ரிவ்யூஸில் இவனை போட்டு ரொம்ப அடிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ரிவ்யூவில் பார்த்தேன். அது இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லையும் சரி ஒன் ப்ளஸ் பட்ஸ் 4 தான் கம்பேரிசனில் இருக்குது. ஜேபிஎல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பேசும்போது எல்லாம் பேசிட்டு இந்த டிடபிள்யூஸ் வந்து ரொம்ப பேசிவி, நிறைய பேருக்கு செட் ஆகாது. அதுபோல் ரொம்ப டீட்டெயில் வந்து ரிவீல் பண்ணல அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட என்னோடய கேஸ் இடிஎக்ஸ் ப்ரோக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஐஎம்ல வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஐஎம், அதால் வயர்டு அது வந்து எந்த அளவுக்கு அதோட அவுட்புட்டை கொடுக்குதோ அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுது. ஒன் ப்ளஸ் பட் 4க்கு ரொம்ப க்ளோஸ். அந்த உங்கள்கிட்ட 2 டிடபிள்யூஸ் இருந்தால் தான் எது பெஸ்ட்டுன்னே சொல்ல முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, ரியல்மி வந்து சம்டைம்ஸ் 4000 வரைக்கும் வருது. உங்களுக்கு 4000 ரூபாய்க்கு கிடச்சது அப்படின்னா இதெல்லாம் பயங்கரமாக வருது. எந்த வீடியோவும் பார்த்து நம்ப வேண்டாம். ரியல்மி நல்லாவே இருக்குது. ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஈக்குவலைசர் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் காட்டும். வேறு ரியல்மியோட ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்குது. பட் அதுவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது நான் வாங்கின பிறகு சொல்கிறேன், அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. பட் ஆனால் அது அப்டேட் அது சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் இப்போ தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வாங்கின பிறகு எதாவது ஃபர்ம்வேர் அப்டேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணி விடுங்க. அதில் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும். அதாவது இந்த காலில் இல்லை இந்த டச்சில் வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த கிராக்லிங் சவுண்ட் இருந்தது. பட் எல்லாமே அப்டேட்டில், ஏன்னா நான் வந்து ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளில் வாங்கிட்டேன். நான் ரொம்ப நாளில் ரிவ்யூ போடலை. ஆக்சுவலாக எல்லோரும் அடிக்கிறத பார்த்துட்டு நம்மளும் இதை போட்டு அடிக்கக்கூடாது. இது உண்மையாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிடபிள்யூஸ். ஏன்னா இது என்னோட நிறைய நாள் டெய்லி டிரைவராக இருந்தது. கொஞ்ச நாள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தது. பட் இப்போ ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். திருப்பி எப்போ வேணால் கை விட்டு போகலாம். ஸோ அதுக்குள்ளே ஒரு ரிவ்யூ போட்டலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட இது 3 வாரமாக என்கிட்ட டெய்லி டிரைவராக இருக்குது. நான் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு எதுக்கு எல்லா போகிற இடத்துலலாம் தலைவர் ஒரு அடி அடிச்சுட்டு போகிறானுங்க அப்படின்ட்டு தான் சரி இதை பற்றி நம்மளோட ஒப்பீனியன் என்னென்னு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டிசைன் தான். ஆனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே பின்னாடி இந்த ஐரஸ் ஆடியோலாம் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு என்னமோ இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க சவுண்ட் குவாலிட்டியில் என்ன முடியுமோ பயங்கரமாக காட்டினாலே போதும். இதெல்லாம் தேவையே கிடையாது. ஐரஸ் ஆடியோ எனக்கு இந்த டிடபிள்யூஸில் பிடிக்காத ஒரே விஷயம் இதில் போட்டுருக்கு இந்த ஐரஸ் ஆடியோ. இது ஒன்று மட்டும் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் போடுறத விட அந்த சவுண்ட் டியூனிங்கில் வந்து வேலைகளை பார்த்துருந்தா பேர் தானாக எடுத்துரு, அவங்களே தானாக இப்படி வாய் வார்த்தையாக ரெக்கமெண்டேஷன் நிறைய போயிருக்கும். வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இந்த லெதர் நான் ஒன் ப்ளஸ்லாம் வலிக்கிட்டு போயிடும். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்குது. கார்டெல்லாம் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக இது போயிருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 500 1000 மிச்சம்தான் ஆகும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது நான் மறந்துட்டேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட 4500 கிடச்சது அப்படின்னா தாராளமாக எடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபா மிச்சம் தான் கன்ஃபார்மாக.